அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். மீண்டும் குதிரை பேரம் குறித்த புகாரோட ஆளுநரை சந்திச்சிருக்காங்க திமுகவின் நிர்வாகிகள். அது என்ன ஆக போகுது, எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அவர் மறுபடியும் கொடுத்த விளக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் வி த லீடர்ஸ், யாருக்கு தான் உண்மையிலேயே இது எதிரியாக இருக்க போகிறது, அண்ணாமலையோட குறிதான் என்ன, உண்மையிலேயே அண்ணாமலை பாஜகவின் கைப்பாவையாக தான் செயல்படுகிறாரா அல்லது பாஜகவோடு முரண்பட்டு வந்திருக்காரா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இதில் இன்னமும் நிலவுகிறது. அது குறித்தும் விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தாவைக்காவை நோக்கி போறவங்க ஒரு ஸ்டாண்ட்ல வந்து தெளிவா இருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து மீண்டும் அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. சென்ட்ரல் ஸ்டாண்ட் இல்லாம சைடு ஸ்டாண்ட்ல இருப்பாங்க, குழப்பத்திலே இருப்பாங்க. வந்து எல்லா கட்சியிலையும் வந்து நடக்கிறது தான். ஆனா இந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து அவங்களுக்குள்ளேயே முரணா இருக்கிறது என்பது இது பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு அயற்சி ஏற்படுத்துறது, பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாம தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்க்க சொன்னா அயற்சி ஏற்படுத்துற அளவுக்கு ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? அதை மாத்தி பேசுறாங்க. இல்ல, அவங்களுக்கு வந்து படம் மாதிரி தானே பண்றாங்க. அயற்சி ஏற்படும் போது கதையை மாற்றணும்ல, அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாடி என்ன சொன்னாரு, அதிமுகவில் இது பெருசா இது மாதிரி தெரியல எங்களுக்கு, தாவைக்கால அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, வந்துட்டோம் அப்படி மாதிரி தானே சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்ரோச் பண்ற மாதிரி பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி ஓப்பனா வந்து பேசினாரு இல்லையா. இப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை அப்படின்னா சொல்லவே இல்லை, அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, தாவைக்கா வந்து எங்களை கூப்பிடவே இல்லை, நாங்கள் தான் வந்து அதிமுகவில் அதிருப்தி இருந்தது, அதனால் வந்து என்னோட சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் வந்து தாவைக்காவில் சேர்ந்தேன், நான் கட்சியில் சேர்ற வரைக்கும் தாவைக்காக்காரை வந்து அப்ரோச்சே பண்ணல அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டாண்டை உடனே மாற்றி சொல்கிறது என்பது மீண்டும் குதிரை பேரத்தை நோக்கி தான், குதிரை பேரத்தை வந்து தாவைக்காவை நடத்திட்டே வராங்க. அது எப்பெல்லாம் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட நபரை வச்சே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்து அதை திசை மாற்றும் வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது மீண்டும் எல்லாத்தையும் பேசப்படுது. ஒன்றும் இல்லை அழகு, 3 சம்பவம், அந்த 3 சம்பவமும் ஒரே மாதிரி நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்காக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்துச்சு இல்லையா, ஆளுநர் மாளிகைக்கும் பனையூர் மாளிகைக்கும் இடையில போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பனையூர் மாளிகை இல்லைங்க, இப்போ முதல்வர் ஆயிட்டாரு, இப்போ நமக்கெல்லாம் அது மாளிகை தானே, அது அந்த மாதிரி வீடுங்க கட்டுறது நம்ம சென்னையில் நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா. அந்த அடிப்படையில் சொன்னால் அது பனையூர் வீடுன்னு வச்சுங்களேன். அப்போ பனையூர் அலுவலகம், தாவேக்கா அலுவலகம் எல்லாமே அங்கே தானே இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்திலேயே அமமுகவினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ், அவரை வந்து இவங்க வந்து கையில் எடுத்தாங்க, அவர் வந்து குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்னு இந்த பேச்சு, இந்த குதிரை பேரம்ங்கிற ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து தொடங்குதுன்னா அங்கிருந்து தான் தொடங்குறது. அதுக்கு ஒரு வீடியோலாம் வெளியானுச்சு. குதிரை பேரம் வந்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, அவர் வந்து கையெழுத்து போடுறாரு, எம்எல்ஏ தலைமையோட ஒப்புதல் இல்லாமல் இவரே கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்து ராத்திரியே பிரஸ் மீட் கொடுக்குறாரு, ஆளுநரை சந்திச்சு மனு கொடுக்குறாரு, இது வந்து தவறான முன்னுதாரன்னு சொல்லிட்டு வர்றாரு. எம்எல்ஏ எங்கேயோ யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திக்கிறப்ப இது மாதிரி அவர் வந்து எங்கேயும் போகலை, ஃபோன் பண்ணேன், அவங்க ஒய்ஃப் வந்து கொடுத்தாங்க, ஒய்ஃப் வந்து பேசிட்டு கொடுத்தாங்கிற மாதிரி அதற்கு அவங்களும் வந்து மாற்றி பேசி அதற்கப்புறம் அவர் எங்கேயும் போகலை, அது ஏதோ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிற மாதிரி அது வந்து தவறாக நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காமராஜ் வெளியே வந்து இல்லை நான் தாவேக்காவோட தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் சொன்ன முதல் விஷயம் மாற்றி பேசுறது, அவரே கையெழுத்து போடுவாராம், அப்புறம் அவரே அது அவர் கையெழுத்து இல்லை பாராங்கிற மாதிரி அவரே அவருடைய நிலைப்பாட்டில் முரண்பட்டு மாறி நிற்கிறது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, 2 எம்எல்ஏக்களை முதல்வரோட சந்தித்த பொழுது ராஜினாமா செய்ய வைங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு முதல்வர் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்புது, குதிரை பேரம் குறித்த அந்த விவாதங்களை மீண்டும் கிளப்புது. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை முதல்வர் சொல்லலை, நான் தான் கட்சி நிர்வாகிகளை, கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னதை அவங்க மதிக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்கேயும் 2வது முறையாக ஒரு முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட் வெளியாகுது. இப்போ 3வது முறையாக எம்ஆர் விஜயபாஸ்கர், குறிப்பா முதல்வர் விஜயனுடைய கரூர் பேச்சுக்கு பின்னாடி இந்த வீடியோ வைரல் ஆகுது. அதுல எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான், இது மாதிரி அதிமுகவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி நேரத்தில் இவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க, தாவேக்கால இருந்து, ரொம்ப தெளிவாக தான் சொல்றாரு, தாவேக்கால இருந்து அப்ரோச் பண்ணாங்க, அதனால நாங்க குறிப்பா நாங்க அப்படிங்கிறார், பக்கத்துல இன்னொரு விஜயபாஸ்கர் நிக்கிறார், நாங்க 2 பேருமே போனோம் அப்படிங்கிறார்.
அந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய அளவில் வைரல் ஆனோடனே இன்னைக்கு திமுக புகார் கொடுக்கறதாக ஊடகங்கள் செய்தி வெளியான நிலையில காலையில் திமுக போய் சொன்னபடியே கொடுத்தாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்ட திமுக வேட்பாளரும் உட்பட இருவர் வந்து அந்த மனு கொடுத்தாங்க, குதிரை பேரம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி. உடனடியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் சைடில் என்ன விளக்கம் வருது, இல்லை அப்படி சொல்லலை, அதிமுகவினர் தான் எங்களை தாவேக்காவை நோக்கி போங்கன்னு சொன்னாங்க, இது சுயமாக நாங்கள் எடுத்த முடிவு தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ நீதிமன்றங்களில் எது நிற்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. முதல் முறையாக எல்லாரும் ஒரே மாதிரியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒரு வீடியோ வெளியாகுது. முதல் முறை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, தாவேக்கா சொல்லி தான் இவங்க ராஜினாமா பண்றாங்கிற மாதிரி. அடுத்த சில நாட்கள்ல அவங்களே ரெண்டாவது முறையாக அவங்களுடைய முதல் கருத்துல இருந்து முரண்பட்டு ரெண்டாவது விஷயத்தை சொல்றாங்க. இது ஒருத்தர் சொல்லியிருந்தா அது வந்து எதேச்சையா நடக்குதுன்னு நம்ம முடிவுக்கு வரலாம், அல்லது 2 பேர் சொல்லியிருந்தா கூட அப்படி வரலாம். ஆனால் தொடர்ந்து 1, 2, 3ன்னு சொல்லி அதற்கப்புறம் அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க வந்து மறுபடியும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் இணைந்து கொண்டு மீண்டும் அதிலிருந்து சிலர் அங்கே போய் சேர்றாங்க அப்படின்னா இது குதிரை பேரத்தில் வருமா வராதாங்கிறது தான் ஒரு கேள்வி. அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்தவங்க தானே விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் இருந்தாங்க. அவ எடப்பாடிகிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அவங்க மீதான புகாரை வித்ட்ரா பண்ண வச்சுட்டு மீண்டும் போய் சேர்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு திட்டமிட்ட ஒரு ஸ்கெட்ச் அப்படிங்கிறது நமக்கு புரியலையா? அந்த ஒரு ஆங்கிள் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அரசியல் தலைவர்களும் இதை அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ திமுக சார்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆளுநர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடவும் தயாராக இருக்கிறோம்னு திமுக அதை ரொம்ப விடாப்படியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக குதிரை பேரம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல கட்டத்தில் புகார் கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தில் புகார் கொடுக்குறாங்க, இது மாதிரி சபாநாயகர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. இப்போ அதை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த விசாரணை நடைமுறையில் இருக்கிறப்ப இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிற மாதிரியான பல தீர்ப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே சுற்றி வளைச்சு பார்க்குறோம் அப்படின்னா இது யாரு தான் அது பின்னாடி இருக்கிறா? ஏன்னா இவ்வளவு குதிரை பேர புகார்கள் வரும்பொழுது ஒரு புறம் இந்த அரசு அதை பெருசாக கண்டுகிறது இல்லை. அது இன்னொரு பக்கம் குதிரை பேரம் புகார் வந்தது அப்படின்னா உடனடியாக செந்தில் பாலாஜி அவர் சகோதரர் கைது செய்யப்படுறதுக்கான லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அவங்க தலைமுறை வராங்க, 35 கோடிக்கு பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் நீதிமன்றங்களில் எந்த விதமான ஆதாரத்தையும் அவங்களால தாக்கல் செய்ய முடியல. அவங்க வந்து ஃபுட்டேஜ்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டிலீட் பண்ணதுக்கான ஆதாரத்தையாச்சும் கொடுங்கன்னு கேட்டால் அந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் நிலவுது. அப்போ இது என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ மங்களாவே இந்த விஷயம் இருக்கு, இதில் ஒரு கிளாரிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் போலவே நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உண்மையிலேயே இதெல்லாம் யார் பண்றா, யாருடைய தவறு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஓட்டு போட்ட நம்மளுடைய கடமையாகவும் இருக்கு. நிச்சயமா. இப்போ இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, பி த லீடர் அந்த ஒரு மாநாடு தான் நேற்றைய தினம் வந்து போதைப் பொருள் இல்லா தமிழகம் அப்படின்ற ஒரு தீமில் வந்து நேற்றுக்கு அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அவரை சார்ந்த நபர்கள், அவரை பின்தொடர்ந்தவங்கலாம் பெருந்திரளாக வந்திருக்கிறத பார்க்க முடியும் நம்மளால. இப்போ இவர் வந்து யாருக்கு எதிராக பொசிஷன் பண்ணியிருக்காரு, யாருக்கு எதிராக பொசிஷன் பண்ணுறாரு அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. குறிப்பாக இப்போ நேற்றைய தினம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2026 எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்ததோ அதே மாதிரி 2031 ஆட்சி மாற்றம் வரும், அதாவது இவரோட கட்சி ஆட்சிக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு மைலேஜை கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் அப்படி கொடுத்தாதான் அவருக்கும் நம்பிக்கை இருக்கும், அவரோட சப்போர்ட்டர்ஸ் நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அப்போ ஆட்சி மாற்றம் வந்துடும், அண்ணாமலை வந்து 2031 வந்து சிஎம்மா வந்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் இப்போ வந்து அவரோட அமைப்பு என்பது போயிட்டு இருக்கு. இப்போ நேற்றுக்கே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பவே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து அமைப்புல சேர்ந்துட்டாங்க. இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து இப்பவே 50% வந்து நிறைவேறிச்சு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த அமைப்பு அப்படியே வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் பண்றதுக்கான வேலைகளை நிச்சயமா ஈடுபட போறாரு. அதுதான் முன்னாடியே ஒரு மோட்டிவா இருந்தது. இப்போ உள்ளாட்சி தேர்தலாம் வரும் இல்லையா, அதுக்குள்ளேயே கட்சியை தயார்படுத்திக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் நேற்றுக்கு என்ன ஒரு கருத்து பகிரப்பட்டது அப்படின்னா, அவரும் விஜய் எப்படி 2024 லோக்சபா தேர்தலை ஸ்கிப் பண்ணாரோ அதே மாதிரி 2029 நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலையும் அண்ணாமலை ஸ்கிப் பண்ணிட்டு அவரோட டார்கெட் 2031 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்றதும் தெளிவாக அறிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து இவரோட மூவ் எப்படி இருக்க போகுது, இவர் எப்படி கட்சியை கன்வெர்ட் பண்ண போகிறாரு, யாரோட அலையன்ஸ் வைக்க போகிறாரு, ஒருவேளை விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கனால விஜயோட சேர்ந்து கூட்டணி வச்சிருவாரா, இல்ல வந்து யாருக்கு அகைன்ஸ்டா இவரோட அரசியல் என்பது திரும்ப போகுது. ஏன்னா சிஎம் விஜய்க்கும் சரி, அண்ணாமலைக்கும் சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி, இந்த 3 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே போட்டி என்பது இளைஞர்களை யாரும் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. இப்போதைக்கு இளைஞர்கள் வந்து சிஎம் விஜய் பின்னாடி பெருவரையே நிற்கிறாங்க இல்லையா. இப்போ அந்த ஒரு ஓட் பேஸ் தான் அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இருந்தாலுமே கட்சியில் வந்து பெருசாக அவரால் செயல்பட முடியல, அந்த அளவுக்கு அவர் அங்கீகாரம் கொடுக்கல. இப்போ ஒரு தனி ரூட் எடுத்து வந்திருக்காரு. சிஎம் விஜய் எப்படி வந்து இளைஞர்களை கல்டிவேட் பண்ணாரோ
அதே மாதிரி அந்த இளைஞர்களை வச்சு அண்ணாமலை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸை உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்திருக்காரு. ஆனா அதே மாதிரி நம்பிக்கை, அதே மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணி வர்றது அண்ணாமலைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல அவரோட அரசியல் பாதை எப்படி இருக்க போகும் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. ஆமா, முதல்ல அண்ணாமலை இந்த இயக்கத்தை ஏன் இப்ப தொடங்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இப்ப தொடங்குறதன் மூலமாக அவர் எதை சாதிக்க விரும்புகிறாருன்னு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் பாஜகவோட முரண்பாடு ஏற்பட்டது, கோவத்துல நான் வெளில வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் வெளியில வந்த விதம்ங்கிறதே சர்ச்சையானுச்சு இல்லையா. அவர் வந்து இப்போ ஒரு கட்சியில நம்ம இருக்கோம், அங்க பிடிக்கல, நம்ம வெளியே இருக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க விமர்சிப்பாங்க, தலைமை விமர்சிக்குதோ இல்லையோ. இன்னைக்கு விசிகாலேருந்து பனையூர் பாபு வெளியே இருக்கிறார் அப்படின்னா பனையூர் பாபு மீதான தாக்குதலை தலைமை லேட்டா தான் கொடுக்கும். ஆனா அதற்கு முன்னாடியே அவரோட பணியாற்றின சக தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அல்லது சக ஊழியர்கள், இந்த கட்சியினுடைய ஊழியர்கள், நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க பன்னீர் பாபு விவகாரத்தில். அது மாதிரி திமுகலேருந்து தாவேக்கா போறவங்க அல்லது அதிமுகலேருந்து தாவேக்கா போன இத்தனை பேர் மீதும் அந்த கட்சி எப்படிப்பட்ட விமர்சனத்தை முன் வச்சுச்சு, கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுச்சு. விஜயபாஸ்கர் சீண்டுனாங்க, எல்லாரையும் கடுமையா சாடுனாங்க இல்லையா. அதுதான் அரசியல் களத்தில் பார்க்கிறது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாகரீக அரசியல்ங்கிற பேர்ல இவர் வந்து யாரையுமே சாடாம வெளியில வந்திருக்காரு அப்படிங்கிறார். ஆனா கட்சிக்குள்ள இருந்த பொழுதே இவர் மீதான விமர்சனங்கிறது பலவாறு வெடிச்சது. அதுல கல்யாணராமன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் பாஜக இருக்காரு இல்லையா, அவர் போட்ட பதிவுங்கிறதும் பயங்கர பிரபலமானுச்சு. அவர் வந்து இடி வந்து யாரார் மேலாம் வழக்கு போட்டிருக்கோ அவர்கள் எல்லாம் மிரட்டி பணம் பறிச்சாரு அப்படின்னு ஒரு 2-3 புகார் கொடுக்கிறாரு. அது வந்து திமுகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அதுலதான் வந்து ஒரு பணம் சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ வெளியேறும் பொழுது ஏன் பாஜகவிலிருந்து யாருமே அவர் விமர்சிக்கல அப்படிங்கிறது முதல் கேள்வி. தமிழிசை சவுந்தரராஜனோட அவர் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைங்கிறது பலருக்கும் தெரிந்தது தான். வார் ரூம்ல போட்டு பிரச்சனை எல்லாம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் 2 பேர் சந்திச்சு சமரசம் ஆனாங்க. நயினார் நாகேந்திரனோட அவருக்கு இருந்த முரண் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அரசியல் இருந்த அனைவருக்கும் அது வெளிப்படையா தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்போ இவங்க யாருமே ஏன் விமர்சிக்காம இருக்காங்க அப்படின்னா, இன்னமும் அண்ணாமலைக்கு அமித்ஷாவோட ஒரு நெருக்கம் இருக்கு. அதனாலதான் இந்த கட்சியை விட்டு பாஜக விட்டு வெளியேறும் பொழுது இவர் வந்து எப்படி போயிட்டு அமித்ஷாவுக்கு டைம் கொடுக்கிறாரு, அமித்ஷா டைம் கொடுத்து சந்திக்கிறார். தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் போன போது கூட அமித்ஷா டைம் தரல. ஆனா அமித்ஷா யாருக்கு டைம் தர்றாரு, அண்ணாமலைக்கு டைம் தர்றாரு. அப்போ இது வந்து வெறுமனே அரசியல் கலக்காத ஒரு நிகழ்ச்சியா நம்ம எப்படி பாக்குறது, அல்லது பாஜகவோட பேக்கப் இல்லாம எப்படி வந்துருவாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தெரியல. விஜய் வந்தாரு அப்படின்னா விஜய்க்கு அதற்கு முன்னாடி வெளிப்படையான எந்த விதமான ஒரு சாயல் இல்ல, ஒரு சாயம் இல்ல, வெளிப்படையான சாயம். ஆனா அரசியல் புரிந்தவர்கள் வந்து அவர் மீதான வைத்த விமர்சனம் என்னன்னா, கட்சி தொடங்கி 2 வருஷத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, அதுல வந்து அவர் போட்டியிடவே இல்லை. அப்ப பாஜகவை எதிர்க்கிறதுக்கு விஜய் விரும்பல, நேரடியா 2026 தேர்தல் தான் சொன்னாரு. அதற்கு பின்னணியில பாஜக இருக்குன்னு முதல் ஒரு சந்தேகத்தை அங்கிருந்து கிளப்பினாங்க. இன்னைக்கு அவரு ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல அமைதி காத்தாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் விஜய் மீது இருக்கு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்றாரு, யூஜிசியில் பாஜக என்ன சொன்னச்சோ அதை செய்யறாரு. தேசிய கீதத்தை 2 முறை பாடுங்க, தமிழ்தாய் வாழ்த்தை 1 முறை பாடுங்கிற மாதிரி RN ரவியோட ஸ்டாண்ட்ல தான் இந்த விஜய் அரசு இயங்குது. இன்னும் பல பாஜக திட்டங்களை உள்ள கொண்டு வராங்க. நம்ம நிறைய டெய்லி சென்சேஷன்ல பேசுறதுனால நம்ம அதை மேலோட்டமா சொல்லிட்டு போலாம். ஏன்னா பல திட்டங்களை இன்னைக்கு பச்சை கொடி காட்டி சத்தம் இல்லாம அனுமதிக்கிறாங்க. விஜயோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளும் அதை ஏற்றுக்கொள்ள தான் செய்யறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து அண்ணாமலை இங்க வரதுனால இப்ப யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை இப்ப உள்ள தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சு அவர் யாரை விமர்சிக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் விமர்சிக்கிறது திமுகவை தான் விமர்சிக்கிறார். குடும்ப அரசியல் குறித்த விமர்சனத்தை நேற்று வச்சிருக்காரு. தாவேக்கால முதல் முறையா தட்டுத்தடுமாறி எம்எல்ஏ வந்திருக்காங்க, அவங்கள வந்து விமர்சிக்க கூடாதுன்னு 1 வருஷம் டைம் கொடுக்கிறாரு, தூக்கி விடணுங்கிறாரு. அதற்கு முன்னாடி கரூர்ல கோவில் நிலத்தை வந்து பட்டா போட்ட விவகாரம் பெரிய சர்ச்சையாகும் பொழுது அதை ஆதரித்து பதிவு போடுறாரு. தாவேக்கா அரசோட இந்த விஷயத்துல நிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஜோதிமணி பதிவு போடுறாங்க. அப்ப இவர் என்ன புள்ளியை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, நான் மதம் சாதி எல்லாம் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துருவேன், வெளியில வந்தா நான் ஒரு சாதாரண மனுஷன், அடிப்படையில் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எதற்காக சொல்றாரு அப்படின்னா, கடந்த காலத்தில் இவருடைய ட்ராக் ரெக்கார்ட் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. குறிப்பா ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நம்ம இவர் லாவண்யா இருக்காங்க இல்லையா, அந்த லாவண்யா சிறுமி மைக்கேல் பெட்டி, அவங்களுடைய மரணம் தொடர்பாக ஒரு சொன்ன விஷயம், அது வந்து மதமாற்றத்தால நடந்த மரணம் அப்படின்னு ஆதாரமே இல்லாம ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி போராட்டத்தில் இறங்கினது அவர் தலைமையிலான பாஜக. அவரும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நிறைய சொல்லியிருக்காரு.
ஆனா அதை சிபிஐ விசாரிச்சு பிறகு சொல்லுது அது மதமாற்றமே நடக்கல, அது வேறு சில விஷயங்களுக்காக நடந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள்ல முரண்பட்டு கடந்த காலங்களில் கிறிஸ்தவருக்கு எதிராக, சிறுபான்மை அமைப்புக்கு எதிராக பல விஷயங்களை கருத்து பதிவிட்டார் இந்த அண்ணாமலை, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல விவகாரங்கள் சொல்லலாம். அப்போ இவர் இன்னைக்கு அந்த ஸ்டேச்சரை மாற்ற வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. அதனால அதை நோக்கி நகர்கிறார்னாலும் அவருடைய முதன்மை எதிரியாக திமுகவை தான் பிக்ஸ் பண்றாரு. இவரும் திமுக ஆட்சியிலே இல்லை, பொதுவா ஒரு கட்சி. இப்ப விஜய் வந்து ஏன் திமுகவை எதிர்த்தாரு, அதிமுகவை எதிர்க்கல அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரூலிங் பார்ட்டி யாரோ அவங்கள தானே நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அண்ணாமலை இதுவரைக்கும் பாஜகவையும் எதிர்க்கல, தாவேக்காவையும் எதிர்க்கல, ஆனா மாறாக தோற்கடிக்கப்பட்ட திமுகவை எதிர்த்துட்டு இருக்காரு. அப்ப இவர் பின்னாடி என்னன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிறது. திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஆல்ரெடி தாவேக்காவோட இருக்கு. அதனாலதான் சொல்றாரு 2031 நம்ம ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறார். அப்ப திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை தாவேக்கா வச்சிருக்கு, அதிமுக வச்சிருக்கு, நாம் தமிழர் வச்சிருக்கு, பாஜக வச்சிருக்கு, இப்போ அண்ணாமலையும் வைத்துக்கொள்ள விரும்புகிறார். அப்போ 2031 அதாவது விஜய் வந்து அதிமுகவுக்கு என்ன பண்ணாரோ, அதிமுக விமர்சிக்காம அதிமுக வாக்குகளையும் அதிமுக தலைவர்களையும் தன் பக்கம் எப்படி எழுத்தாரோ, அதே மாதிரி அண்ணாமலை தாவேக்கா விமர்சிக்காம தாவேக்கால இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்களையும் தன் கட்சியை நோக்கி நகர வைக்கிறதுக்கான வேலை திட்டத்தில் இறங்கியிருக்காருங்கிற ஒரு தகவலும் பார்க்க முடியுது. அதுவும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து திமுகவை மட்டும்தான் எதிர்க்க தயாராக இருக்கிறார். பின்னணியில் பாஜக இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் வலுவடைஞ்சுக்கிட்டே போறதை பார்க்க முடியும். அந்த திமுக வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பாஜகவோட கொள்கையை தமிழ்நாட்டுக்கு யாரு கொண்டு வர்றது அப்படின்ற போட்டி தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் இருக்கு. அதை தான் வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. ஆனால் விஜயும் அதை தான் கொண்டு வராரு, அதை தான் பண்றாரு அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த இடத்துல அண்ணாமலை வந்து பாஜக கொண்டு வராங்க? அண்ணாமலை வந்து அவரே சொன்னார் என்னன்னா தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டாரு, இப்பவும் அதான் சொல்றாரு அவரு. ஆனால் கோர் பிஜேபி பாலிடிக்ஸ்ல இருந்தவர் இந்த மண்ணுக்கான அரசியலை கொஞ்சம் விலகி பண்ணலாம், அதே மாதிரி பிஜேபி கொள்கையை விட்டுறக்கூடாதுன்றது தான் அவரோட குறிக்கோளாக இருக்கு. அப்போ இந்த மண்ணுக்கான அரசியலா சாஃப்ட் ஹிந்துத்துவாக போறதா, இல்லை வந்து பிஜேபியோட அவங்க சொல்ற மாதிரி பிஜேபியோட பி டீமா செயல்பட்டு தேர்தல் இருக்கிற டைம்ல அலையன்ஸ் வச்சு பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு திட்டம் இருக்கிறது. நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்கா இப்போ ஆட்சி பொறுப்பேற்றிருக்கு. இதற்கு எதிர் அரசியல் செய்யக்கூடிய வகையில் அண்ணாமலையும் இப்போ பொசிஷன் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்தான பாலிடிக்ஸை நோக்கி நகராதவங்க, அதை நோக்கி பேசாதவங்க. இப்போ இதற்கு முன்னாடி திமுக விசஸ் பிஜேபின்னு களம் இருந்த பொழுது அவங்க என்ன அரசியல் பேசுனாங்க? பெரியார் வேணுமா, பெரியார் வேண்டாமா, மொழிக் கொள்கை என்ன, இது இந்தி திணிப்பா, இந்தி திணிப்பு இல்லையா, இந்த களத்துல மதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணலாமா கூடாதா, மத வெறி அரசியலா அல்லது மதத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய அரசியலா அல்லது சிறுபான்மை மக்களுக்கான அரசியலா, இப்படின்னு பலவிதமான கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் இருந்துச்சு. மாநில உரிமைக்கு எப்படி பேசலாம் அப்படின்றதெல்லாம் பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு என்னவா இருக்குன்னா நடைமுறை சார்ந்த சிக்கல் மட்டுமே அவங்க பேசுறாங்க, ஒரு கொள்கைக்கான ஒரு அரசியல் பேசல. இப்போ ஒரு அரசு அலுவலகத்தில் லஞ்சம் நடக்குதா, ஊழல் நடக்குதா, அது இருக்காது இந்த ஆட்சியில. மது போதை இருக்காது, மது போதையை ஒழிக்கணும், போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும். ஆப்வியஸ்லி இது எல்லா அரசும் விரும்பணும், இப்படி இருக்கணுங்கிறது ஒரு பேசிக். இதை தாண்டி இந்த அரசு என்ன நோக்கம் வச்சிருக்கு, இந்த அரசோட விஷன் என்ன அப்படின்னா கொள்கை வழியாக தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். இப்போ வந்து அனைவருக்கும் கல்வியா, மும்மொழி கொள்கையா, இதுலலாம் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? இப்போ இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு இப்போ நீதிமன்றம் தடை போட்டுச்சு, மறுபடியும் உச்ச நீதிமன்றம் அதுக்கு இப்போ ரிலீஃப் கொடுத்துருக்கு தற்காலிகமா. இப்படி பல விஷயங்கள், இப்போ குர்பானி கொடுக்க தடை, இந்த மாதிரியான பல சர்ச்சைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெடித்துட்டு இருக்கும் பொழுது தாவேக அரசு அதில் வெளிப்படையான எந்த கருத்தும் சொல்றது இல்லை இல்லையா? அப்போ இதே மாதிரி தான் அண்ணாமலை இருக்க போறாரு. மேலோட்டமான அரசியலை மட்டுமே பேச போறாங்க. அடர்த்தியான அரசியல், தமிழகத்துக்கு தேவையான, தமிழகம் இத்தனை ஆண்டு காலம் பயணித்து வந்த அந்த ஒரு அரசியலை பேச மாட்டேங்கிறாங்க. திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இதெல்லாமே பின்னோக்கி போறதை பார்க்க முடியுது. அப்ப அரசியலற்ற ஒரு அரசியலை பண்றதுக்காக தான் இந்த இரண்டு பேரும் களமிறங்கி இருக்காங்களா அல்லது களமிறக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம கொள்கையற்ற அரசியல். இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி கொள்கையற்ற அரசியல் பண்ணா மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு லேண்ட்ஸ்கேப்பை மொத்தமாகவே மாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். எதிர்காலத்தை பாழ்படுத்தும் வேலை தானே. அப்போ எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? நம்ம வந்து டெல்லி மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஓகே, அரசியல் ஊழல் இல்லாமல் இருந்துட்டா போதும் அப்படின்னு. ஊழல் இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு அரசுடைய கடமை, அது செய்யணும், அது தனி. அதை தாண்டி ஒரு கொள்கை என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? கொள்கையற்ற அரசியல்ங்கிறது கடைசியா நம்மளையும் ஒரு ஆட்டு மந்த மாதிரி தான் உருவாக்கும். என்ன கொள்கை? ஏதோ ஒரு கொள்கை, பாஜக கொள்கையோ அல்லது திராவிட கொள்கையோ, ஏதோ ஒரு கொள்கை வழி நடக்கணும் இல்லையா? அப்பதான் நாளைக்கு எதுனாலும் நம்ம அது குறித்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அணுக முடியும், அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம மேலோட்டமான அரசியல்ங்கிறது கொள்கை அரசியல் நம்ம ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற வினோத செய்தி.
இதுல இதுவும் இன்னைக்கு நடந்தது சீனாவில் நடந்த ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களையும் என்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அந்த நட்பு இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து தனது வாழ்வுக்கு பிறகு என்னுடைய சொத்து எல்லாமே என் நண்பருக்கு போகணும்னு எழுதி வைக்கிறார். கிட்டத்தட்ட 28 கோடி. நம்ம பசங்க 1000 ரூபாய் கேட்டாலே 1000 வாட்டி யோசிப்பாங்க இல்லையா? ஆனா 28 கோடி ஒரு நண்பர் வந்து இன்னொரு நண்பருக்கு எழுதி வைக்கிறார். ஏன் அவர் இன்னொரு நண்பருக்கு எழுதி வைக்கிறார் அப்படின்னா, அவருடைய பேரண்ட் 2 பேரும், அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனி குடும்பத்தோட வாழ்றாங்க. இவரு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதை இங்க அப்பா கொடுக்கவும் விருப்பம் இல்லை, அம்மா கொடுக்கவும் விருப்பம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து இல்லை, அவங்களுக்கு வேற குடும்பம் இருக்கிறதுனால தனக்கு ரொம்ப விசுவாசமாகவும் தனக்கு ரொம்ப அன்பாகவும் தன்னை எல்லா கடத்திலையும் பாதுகாத்த தனது நண்பனுக்கு அதை எழுதி வைக்கிறதுக்கு முடிவு பண்றாரு. அப்படி கொடுக்குற அந்த 28 கோடிங்கிறது தான் இப்ப பெரிய அளவுல பேசப்படுது. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தா சொல்லுங்க, இப்பவே நான் அதுக்கான வேலைகளை பாக்குறேன். எத்தனை கோடி வச்சிருப்பீங்கன்னு தெரியல. பேசும் வழக்கு இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. அழகு தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.